இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மற்றவரை விட வித்தியாசமாக வடிவமைத்துள்ளார். எல்லோரும் ஒரே மாதிரியான விதத்திலேயே செயல்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கும் போது அதன் விளைவு விரக்தி, உற்சாக இன்மை, வெறுமை மற்றும் தோல்வி போன்றவைகளை ஏற்படுத்துகிறது. நாமாக இருக்கும்படியாகவே தேவன் நம்மை படைத்துள்ளார். அவர் நமக்கு தனித்துவமான திறன்களை கொடுத்திருக்கின்றார். மேலும் அவர் விரும்பியபடி நாம் அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய திறமைகள் மூலம் தேவன் தம்முடைய சித்தத்தை செய்ய நம்மை படைத்துள்ளார். நாம் அந்த திறன்களை பயன்படுத்தும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மையையும் எவ்வாறு உருவாக்கின்றார் என்பதை நாம் காணத் தொடங்குவோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வருகின்ற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள தனிப்பட்ட திறமைகள் மூலமாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறவர்களாகவோ, எரிச்சல் அடைகிறவர்களாகவோ அல்லது எங்களை குறித்து தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களாகவோ இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை புரிந்து வாழ உதவி செய்யும். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக படைத்திருப்பதற்காக உம்மை வணங்குகிறோம். எல்லா மகிமையையும் கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.